வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா இலை, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூடவே 2 தக்காளி பழமும் போட்டு வதக்கிக்கணுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, அப்புறமா 1 ஸ்பூன் தனியாத்தூள் இப்பெல்லாம் போட்டு லேசாக ஒரு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. பிரட்டிட்டு அப்புறமா கூட 4 முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. நான் என்ன முந்திரி பருப்பு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேங்க. வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு பலாவு இலை இவ்வளோ போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயங்க இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது இருக்கலாங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஜாரை அலசி இந்த தண்ணி அவ்வளோத்தையும் இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணுங்க. அப்போ அது நல்லா, ஏன்னா ஏற்கனவே கசகசா இதெல்லாம் போட்டுக்க நல்லா கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே இந்த முட்டையை நம்ம எப்படி ஊற்றி வச்சிடணுங்க. நான் 4 முட்டை ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு ரெடி ஆயிடும். முடிஞ்சிடுச்சிங்க. பாருங்கள், இதுதான் சூப்பரான எக் கிரேவி. நீங்கள் சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூங்க.